கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்ற ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளுக்கான அன் அகாடமி பயிற்சி மைய திறப்பு விழாவில் மத்திய இணை அமைச்சர் கோவையில் தென்னிந்திய அட்டை பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் 2வது பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு நடைபெற்றது. கோவை நவ இந்தியா பகுதியில் தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் சிக்மாவின் தென்னிந்திய அட்டை பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் 2வது பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு கோவை மாவட்ட தலைவர் ஆர். சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் FCBM போர்டு உறுப்பினர் KP சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அட்டை பெட்டி உற்பத்தியில் அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த மிஷின்களை பயன்படுத்துதல் மற்றும் எவ்வாறு சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்தார். துணைத் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் அனைத்து உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது கோயம்புத்தூர் 21/1/1995 ஆண்டு சுமார் ஒரு 30 நபர் உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்டது. இன்று 220 நாம் ஒரு கான்பரன்ஸ் நடத்தியுள்ளோம். 2013 திருப்பூரில் ஒரு மிக சிறப்பாக சில்வர் ஜூப்ளி எக்ஸிபிஷன் மற்றும் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கூட்டங்கள் இது போன்ற நல்ல கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே அனைவரும் குட் ஈவினிங் எவ்ரிவன். ஆக்சுவலி என்ன வெல்கம் பண்ண சொல்லி இன்விடேஷன்ல போட்டாங்க. வணக்கம். நான் தென்னிந்திய அட்டைப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஆர். சிவகுமார் பேசுறேங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் நவ இந்திய பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டல்ல எங்களது சிறப்பு கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த சிறப்பு கூட்டமானது செமினாருடன் நடைபெற்றிருக்குது. இதுக்கு ஒரு 273 பேர் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்காகனா நியூ மாடர்ன் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, அதுபோக மெஷினரி டெவலப்மெண்ட், அதுபோக குறைந்த விலையில் அட்டைப்பெட்டி, தரமான அட்டைப்பெட்டியை தயாரிப்பது எப்படி என்று இது உண்டான இதெல்லாம்